மதமாற்றம் இடஒதுக்கீடு எஸ்சி சலுகைகள் தொடருமா? கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியும் சலுகைகளை பெறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு. உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பு. மதமாற்றம் செய்த பின்பும் பட்டியல் சாதியினருக்கான எஸ்சி சலுகைகளை தொடர்ந்து பெறுபவர்களுக்கு எதிராக செயல்பட உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு அலகாபாத் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதி பிரவீன் குமார் கிரி தலைமையிலான அமர்வு கிறிஸ்தவ மதத்தில் சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை என்றும், எனவே மதமாற்றம் செய்தவர்கள் எஸ்சி நிலையை தக்கவைக்க முடியாது என்றும் தீர்ப்பளித்தது. அரசியலமைப்பின் 1950ஆம் ஆண்டின் பட்டியல் சாதி உத்தரவின்படி இந்து, சீக்கியர் அல்லது பௌத்த மதங்களை சாராத யாரும் எஸ்சி பிரிவில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என குறிப்பிடித்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மதமாற்றம் செய்த பிறகு இடஒதுக்கீடு பெறுவது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான மோசடி என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய முந்தைய தீர்ப்பையும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான வழக்கில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியும் தன்னை இந்துவாக காட்டி சலுகை பெற முயன்ற ஒரு நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற உத்தரவு குறித்து உங்கள் கருத்து என்ன? இது சரியானதா? உங்கள் பார்வையை கமெண்டில் விவாதியுங்கள்.